ஏனோக்கின் முதலாம் புத்தகம். காவலாளர்கள். அதிகாரம் 1. ஏனோக்கின் ஆசீர்வாத வார்த்தைகள். ஏனோக்கின் ஆசீர்வாத வார்த்தைகளாவன: பொல்லாதவர்களும் தேவபக்தியற்ற யாவரும் அகற்றப்படும் பொழுது உபத்திரவ நாட்களில் ஜீவித்திருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் நீதிமான்களையும் அவன் ஆசீர்வதித்த ஆசீர்வாதத்தின் வசனங்களை வெயி. தேவனால் கண்கள் திறக்கப்பட்ட நீதிமானாகிய ஏனோக்கு தன் உவமையை எடுத்துரைத்து கூறியது: பரிசுத்தரின் தரிசனத்தை நான் வானங்களில் கண்டேன். அதை தூதர்கள் எனக்கு காண்பித்தார்கள். அவர்களிடமிருந்து நான் யாவற்றையும் கேட்டேன். கண்டபடியே நான் அவைகளை புரிந்து கொண்டேன். ஆனால் இந்த தலைமுறைக்காக அல்ல, இனி வரப்போகிற தூரமான தலைமுறைக்காகவே. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை குறித்து நான் சொன்னேன். அவர்களை குறித்து என் உவமையை எடுத்துரைத்தேன். பரிசுத்த மகத்துவமானவர் தமது வாசஸ்தலத்திலிருந்து புறப்பட்டு வருவார். நித்திய தேவன் பூமியின் மீதும் சீனாய் மலையின் மீதும் கூட தமது பாதங்களை வைப்பார். வானாதி வானத்திலிருந்து தமது வல்லமையின் பலத்தோடு தோன்றுவார். யாவரும் திகிலடைவார்கள். காவலாளர் நடுக்கமுறுவார்கள். பூமியின் எல்லைகள் பரியந்தம் மிகுந்த பயமும் நடுக்கமும் அவர்களை பிடிக்கும். உயர்ந்த மலைகள் அசையும், உயர்ந்த குன்றுகள் தாழ்த்தப்படும். அக்கினிக்கு முன் மெழுகு உருகுவது போல அவைகள் உருகிப்போம். பூமி முற்றிலும் பிளந்து போகும். பூமியின் மேலுள்ள யாவும் அழியும். எல்லாவற்றின் மேலும் நியாய தீர்ப்பு உண்டாகும். நீதிமான்களோடோ அவர் சமாதானம் செய்வார். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பாதுகாப்பார். அவர்கள் மேல் இரக்கம் உண்டாகும். அவர்கள் யாவரும் தேவனுக்குரியவர்களாயிருப்பார்கள். அவர்கள் செழிப்படைவார்கள். அவர்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். அவர் அவர்கள் யாவருக்கும் உதவி செய்வார். அவர்களுக்கு ஒளி தோன்றும். அவர்களோடு அவர் சமாதானம் செய்வார். இதோ, அவர் தமது 10,000 பரிசுத்தவான்களோடு யாவர் மேலும் நியாய தீர்ப்பை செலுத்தவும், தேவபக்தியற்ற யாவரையும் அழிக்கவும், மாம்சமான யாவரையும் அவர்கள் தேவபக்தியற்று செய்த தேவபக்தியற்ற கிரியைகள் எல்லாவற்றின் நிமித்தமும், தேவபக்தியற்ற பாவிகள் அவருக்கு விரோதமாய் பேசிய கடினமான வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் கண்டனம் செய்யவும் வருகிறார்.